அன்பானே, பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து எவ்விதமான பாரத்தோடு வாழ்ந்தார் என்பதை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி எவ்விதமாக மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையானது, இந்த நற்செய்தியானது பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிக்க பலனுள்ளதாக இருக்கிறது. அம்மையாலே, நாம் மிகப்பெரிய ஒரு தேவையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவையான பல மக்கள், உண்மையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. குடும்பங்களில் உண்மையான ஒரு எதிர்காலத்தை நம்பியோடு பார்க்கக்கூடிய பல காரியங்கள் இல்லை. காலங்கள் மிக கொடிதாய் காணப்படுகிறது. ஆனால் இதன் மத்தியில் நாம் நம்பிக்கையோடு வாழ முடியுமா? இதன் மத்தியில் நாம் இந்த வாழ்க்கையின் சவால்களை தைரியமாய் எதிர்நோக்கக்கூடுமா? இதன் மத்தியில் நாம் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமா? இதன் மத்தியிலும் கூட நாம் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? அதனாலே முடியும் என்பது இந்த வேதம் சொல்லுகிற உண்மை. கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும் பொழுது, கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, நிச்சயமாக வாழ்க்கையை நாம் தைரியத்தோடு எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற இந்த நற்செய்தி இந்த வேதத்தில் தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மத ரீதியான புத்தகங்களை பார்க்கிறோம். ஆனால் பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தைகளின் எண்ணிக்கை அதிகம் கொண்ட ஒரு புத்தகம் வேதாகமம். இவ்விதமாகவும் சொல்லப்படுகிறது, ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாது என்று சொல்லுகிற விதமாக ஏறக்குறைய இந்த வேதாகமத்தில் 365 அல்லது 66 பயப்படாதே என்று வார்த்தை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது வேதம் மட்டும் சொல்லுகிற உண்மை அல்ல. ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாகத்தான் இருக்கிறது. எந்த விதமான சந்தேகமில்லை. அநேக வாழ்க்கையின் 2 சூழ்நிலைகளில் மக்கள் வெற்றியோடு கடந்து வெளிவர இந்த வேதம் போதுமானதாக இருந்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனை ஏன் இந்த உலகமானது ஒரு அன்பற்ற உலகம்? ஏன் இந்த உலகமானது குழப்பம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது? ஒரு பெரிய பணமுள்ள, ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு வாலிப பெண் இவ்விதமாக தன்னுடைய மனநிலை குறித்து எழுதியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்வதில் எனக்கு மிக அச்சமாக இருக்கிறது. நான் பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உணர்கிறேன். இந்த உலகத்தினுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒருவேளை பயப்படாமல் சந்தோஷத்தோடு வாழ முடியுமா என்பதை குறித்து சந்தேகிக்கிறேன். தேவனை அறியாத ஒரு வாலிப பெண், மிக ஒரு நடிகை என்று நான் எண்ணுகிறேன், விதமாக சொல்லுகிறாள். அதுமாதிரி இந்த உலகத்தில் காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய பிரச்சனை இன்றைக்கு என்ன? அநேக குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்ன? எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிமார் ஒற்றுமையாய் வாழ முடிகிறது? ஒருவேளை வீடுகளில் வசதி குறைவு இருக்கலாம், வருமானம் குறைவாக இருக்கலாம், அல்லது பல தேவைகள் மத்தியிலே கடந்து போகலாம். ஆனால் இவைகளை விட அவைகள் ஒரு பொருட்டாக இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கிற சூழ்நிலையிலும்
ஏதோ ஒரு இனம் புரியாத விதங்களில் கணவன் மனைவிமார் இசைந்து போக முடிவதில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள், அது நியாயம்தான், தப்புன்னு சொல்லலை. ஆனால் தவறான ஒரு வழிமுறையை தெரிந்து கொள்கிறார்கள், தவறான ஒரு திசையை அவர்களுக்கு காட்டுகிறார்கள். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மக்களைப் போல நீ படித்தாயானால், உடனே ஒரு பெரிய படிப்பு, அந்தஸ்து, உயர்வு, பதவியை பெற்றுக்கொள்வாயானால் என்று விதமான காரியங்களை அந்த உள்ளங்களில் புகுத்துகிறார்கள். ஆனால் இது உண்மையாலுமே சரியானதா என்று பார்க்கும் பொழுது, நாம் கடந்த கால குடும்பங்களையும் நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் சொல்லி வளர்த்த அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்த விடுதலை பார்க்க முடிவதில்லை. அவர்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நம்பிக்கையின் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமைவதில்லை. அநேக குடும்பங்கள் திருமணத்துக்கு பின்பாக வாழ்க்கை என்பது மிக கடுமையாய் போகிற ஒரு சூழலை சந்திக்கிற அநேக வாலிபர்கள், அநேக விவாகரத்துக்கள், அநேக பிரிவினைகள் பல விதங்களில் சந்திக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒரு அன்பற்ற ஒரு சூழல், ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நன்றாக இருப்பதையும் கூட பொறுத்து கொள்ள முடிவதில்லை, பொறாமை. யாரோ ஒருவர் நன்றாக வாழபடியாக ஒருவேளை நல்ல வாய்ப்பு இருக்குமானால் எங்கேயோ இருக்கிற இன்னொரு மனிதன் பொறாமை கொள்ளுகிறான். அநேக சமயங்களில் தான் என்ற பெருமை ஆட்கொள்ளுகிறது. அநேக சமயங்களில் அவருடைய வாழ்க்கையில் அவர்களே தங்களுக்கு பிரச்சனையாய் காணப்படுகிறார்கள். பாவம் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சிறிய பாவம் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது. நான் அடிக்கடி சொல்வது, உண்மையில் நான் ஒரு வேளை கோபப்பட்டா நிச்சயமாக நான் என் சமாதானத்தை இழந்து விடுகிறேன். எரிச்சல் அடையும் போது எனக்கு பல வியாதிகள் ஏற்படுகிறது, பிபி ஏற்படுகிறது, அல்சர் ஏற்படுகிறது. நம்ம இன்றைக்கு பலவிதமான வியாதிகளின் காரணம் உண்மையாலே சொல்லப்போனால் மன ரீதியான பாதிப்புகளுக்குரிய காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி சக்கரை வியாதி இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்க முடியலை, இரத்த கொதிப்பு இல்லாத மக்களை பார்ப்பது அரிதாகவே இருக்கிறது. அநேகருக்கு இரத்த கொதிப்பு இருப்பது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் அவருடைய சரீரத்தை பாதிக்கிறது. காரணம் மனநிலை பாதிக்கப்படுவது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, பாவம் என்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆட்டி படைக்கிற நம்முடைய விழுந்து போன சுபாவம். மற்றவர்களை மன்னிக்க முடிவதில்லை, மற்றவர்களை தவறை பொறுத்து கொள்ள முடிவதில்லை, மற்றவர்களை நேசிக்க முடிவதில்லை. மனிதன் சுயநலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதன் மூலமாக தான் விரும்புகிறதை சாதிக்க முடியும் என்றெண்ணி அவன் செயல்படுகிற பல காரியங்கள். இவையெல்லாம் காரணம் என்னென்னா, பாவம்ங்கிற பிரச்சனை தான். பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாய் விளங்கி கொள்ளப்படுமானால், கையாளப்படுமானால், நிச்சயமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வை பார்க்க முடியும். அவனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய சொந்த பாவ சுபாவம் தான். ஆகவே தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் ஒரு இழுக்கு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் நல்ல அநேக வாழ வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் பல விதங்களில் அவர்களை உபயோகமற்றவர்களை மாற்றிவிடுகிறது. வாலிப பிராயங்களில் போதை மருந்துகளுக்கு இன்றைக்கு அநேக வாலிபர்கள், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்புகிறார்கள். சிறு பிள்ளைகள் செல்ஃபோன் அடிக்ஷன். அதுமாதிரி பாவம் ஒரு கொடியது. பாவத்தை குறித்து
இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்தகமும் அவ்வளவு தெளிவாய் சொன்னது கிடையாது. வேதம் மட்டும்தான். இந்த வேதம் பாவத்துக்குரிய பிரச்சனை மாத்திரமல்ல, பாவத்திற்குரிய பரிகாரத்தை கொடுக்கிறது. அது எப்பொழுதும் நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னை மாற்றாதிருந்திருப்பீரானால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக போயிருக்கும். அம்மையாலே, பாவத்தினுடைய இந்த கொடிய வியாதிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்த உலகத்தில் பல வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல தான். எவ்வளோ நல்ல வாழ வேண்டியவர்கள் புற்றுநோயினால் மரித்து விடுகிறார்கள். புற்றுநோய் ஒருவேளை செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் வரும் பொழுது அதற்கு எந்த விதமான அவர்களை சுகப்படுத்தக்கூடிய காரியமில்லை, பெற முடிவதில்லை. அதனால அதைவிட கொடியது பாவம், பாவ சுபாவம், பாவத்தன்மை, கோபம், எரிச்சல், பகை. இந்த வேதத்தை ஆண்டவர் இந்த பாவத்தின் பரிகாரத்தை குறித்து அழகாய் கையாளுகிற ஒரு அருமையான புத்தகத்தை பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் காண்பிக்கப்படுவதெல்லாம் என்னென்னா, இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியல. அநேக இடத்தில் நான் பேசும் பொழுது ஒரு வேளை சில சமயங்களில் அவர்களுக்கு இந்த சுவாச உறுப்புகள் பாதிக்கும் பொழுது, நேற்று இருந்து கூட ஒரு பேஷண்ட்டை நான் ஏற்காட்டில் பார்க்கும் பொழுது சொன்னார், இப்போ என்னால் மூச்சு விட முடியலை, என்னுடைய இந்த நுரையீரல் ரொம்ப பாதிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நான் ரொம்ப காலமாக புகைப்பிடித்து, ஆனால் இப்போ ஒரு 20 நாளாக விட்டுட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நீண்ட காலமாக புகைப்பிடித்ததுனால அந்த சுவாச குழாய்களில் இருக்கிற மயிரலை போன்ற அழுக்களெல்லாம் வெளியேற்றும்படியான அவைகள் பொசுங்கி போயிடுச்சு. ஆகவே அவைகள் தேங்கி போன நிலை வெளிவர முடியாதபடிக்கு நீங்கள் படுகிற வியாதியின் காரணமாக இருக்கிறது. அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில் அப்பொழுது ஏன் விடக்கூடாதா? அநேக இடத்துல பேசும் பொழுது, சார் நான் விடணும்னு நினைக்கிறேன், நான் என்னால் முடியலை, எனக்கு கை கால் நடுக்கம், பல விதங்களில் முடியாது என்பதாக அவள் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனால அப்பொழுது எனக்கு விடுதலை என்பதே இல்லையா? நிச்சயமான விடுதலை இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தேவ மனிதன் ஏறக்குறைய வேதமானது, வேத சத்தியமானது 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் தேவ வார்த்தை இல்லை, தேவ சத்தியம் இல்லை, அது இருண்ட காலம் என்று சொல்லப்படும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதுக்கு பின்பாக ஒரு மனிதன் வந்தார், அவர் யோவான் ஸ்நானகன். அவன் ஒன்று சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருந்த பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவரோடு இருந்த அந்த 2 சீஷர்கள் அவரிடத்தில் போனார்கள். அம்மையால் இந்த உலகத்தில் பாவத்திற்கு விடுதலை உண்டு, விமோச்சனம் உண்டு. அது உன்னுடைய முயற்சியினால் அல்ல, அல்லது வேறு தத்துவ ரீதியான போதனைகளினால் அல்ல, அல்லது வேறு எந்த வழிமுறையினால் அல்ல, அது ஒரு நபரினால். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்பது என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்ற மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு உன்னதமான செய்தி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நான் செய்துட்டேன், எத்தனையோ பாவத்தினுடைய அகோரமானது என்னை அழித்திருந்தது. அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து இருக்கிறார். ஆனால் அதோடு என்னை விடலை, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் ஆளுகையில் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை என்னை விடுதலை கொடுக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த நற்செய்தி என்பது விடுதலையின் செய்தி. இந்த நற்செய்தி என்பது ஒரு நபரை குறித்த செய்தி. இந்த நற்செய்தி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை மறுரூபப்படுத்தும்படியான செய்தி. இந்த நற்செய்தி என்பது வாழ்க்கையில் எதிர்நோக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாய் சந்திக்கக்கூடிய செய்தி.
இந்த நற்செய்தி என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, நித்தியத்துக்குரிய ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. ஆகவே தான் யோவான் ஸ்நானன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பவுல் சொன்னார், பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன், ரட்சிப்புக்கு எதுவான பலன் செய்கிற நற்செய்தி. இந்த சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ, எப்படியாகல சிலர் ரட்சிக்கும்படி. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மகா பெரிய ரட்சிப்பின் காரியத்தை செய்து முடித்துவிட்டு தான் செய்த ரட்சிப்பின் காரியத்தை தன்னுடைய மக்களுடைய கரத்தில் கொடுத்து போனார். அவரிடத்தில் சொன்னார், விதமாக இந்த நற்செய்தியின் காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்து முடித்திருக்கிறேன். என்னுடைய நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. என்னுடைய நற்செய்தி உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. என்னுடைய நற்செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ஆண்டவராக இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த பயங்கரமான இந்த உலகத்தில் பாவம்ங்கிற வியாதிக்கு வேறொரு பரிகாரம் இல்லை. இந்த பாவம்ங்கிற கொடிய நோய்க்கு வேறொரு சிகிச்சை முறை என்பதில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு மட்டும்தான் இதற்கு ஒரே ஒரு பரிகாரம், விடுதலை. இந்த உலகத்தில் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதது. அருமையான சோர்ணேஸ்வரியே, ஒருவேளை உன்னை கிறிஸ்துவன் கிறிஸ்தவள் என்று அழைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நற்செய்தி உன்னை பாதித்திருக்கிறதா? இந்த நற்செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறதா? இந்த நற்செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யான மீட்பின் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வழிநடத்தி வருகிறதா அனுதினமும்? அப்படியானால் நிச்சயமாக இந்த நற்செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பாதித்ததைப் போல மற்றவர்களை எடுத்து செல்ல வேண்டிய கடமை உண்டு. அதில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? பவுல் சொல்றார், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அம்மையாலே ஒவ்வொரு கிறிஸ்தவன் இந்த நற்செய்தியை எடுத்து சுமந்து செல்ல வேண்டியவன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் இது. தன்னுடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலை பெற்றிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த நற்செய்தி அவனால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தி உன்னை பாதித்திருக்குமானால் நிச்சயமாக இந்த பாதிப்பின் பலனாக இந்த நற்செய்தியின் நாயகனான இயேசு கிறிஸ்துவையும் இந்த நற்செய்தியினுடைய முக்கியமான விடுதலை குறித்த செய்தியும் சுமந்து செல்லுகிற அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவாக்காய் எடுத்து செல்லுகிற ஒரு நபராய் நீ வாழ்வதே உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. உடைய வாழ்க்கையில் அருமையானே பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஒருவேளை இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கலாம், நீ பல காரியங்களை சாதிக்கலாம், நிறைவேற்றலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய மேன்மைக்குரிய பல காரியங்களை நீ சேர்த்து வைக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ மரிக்கும் பொழுது இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பார்த்து சிரிக்கும். அம்மையாலே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? How are you living? இந்த சுவிசேஷம் உன்னை மாற்றி இருக்கிறதா? நான் முதல்ல கேட்குறேன், has this gospel changed you or not? முதல்ல அந்த பதிலை சொல்ல எனக்கு. Is there a definite way of expressing this, that God has changed my life through the gospel? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் என்னை நிச்சயமாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய தெளிவும் திட்டமான ஒரு பதில் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையாங்கிறதான் கேள்வி. Is it a definite? Is it not a vague? உண்டு இல்லைங்கிறதுல உண்டு, ஆம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். There is a purposeful life, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அருமையான சோதனேஸ்வரே, உடைய வாழ்க்கையில் பல காலம் கிறிஸ்துவனாய் வாழ்ந்து விட்டாய், ஆனாலும் நீர் ஒரு நீதியுள்ள ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நீ வாழலையே. You have not lived a purposeful life. என்ன இந்த சுவிசேஷம் உன்னை பாதித்திருக்குமானால், இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு நபராய் நீ வாழ்ந்திருப்பாய்.
Many people would have been challenged by the gospel. அநேக மக்கள் இந்த சுவிசேஷத்தினால நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்படி உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உன்னில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதை அவர்களால் காணாமல் இருக்க முடியாதுங்க. அதுதாங்க இந்த கிறிஸ்தவத்தினுடைய மகிமையான காரியம். நான் கிறிஸ்தவர் என்று நீ சொல்லுவதில்லை, இவன் மெய்யான கிறிஸ்தவன் என்று மற்றவர்களை குறித்து சாட்சி சொல்லுவதே மெய்யான சுவிசேஷத்தினுடைய உண்மையான பாதிப்பை கொண்டு வருகிற வல்லமை. இதுதாங்க சுவிசேஷம். This is the gospel. அம்மையாளுடைய வாழ்க்கையில் இது இல்லைன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மார்த்தாளை போல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. They are ditto of மார்த்தாள். மார்த்தாளை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். She was very close to Jesus. இயேசுவுக்கு மிக நெருக்கமாக நின்று கொண்டிருந்தாள். இயேசுவினிடத்திலே அவள் பேசக்கூடிய அளவில், நெருக்கமான அளவில் அவளுக்கு உறவு முறை இருந்தது. Jesus was in her very house. இயேசு அவளுடைய வீட்டில் தான் இருந்தார். இயேசுவை இடத்துல அவ உமக்கு கவையில்லையா என்று கேட்கக்கூடிய அளவில் உரிமையை பெற்றிருந்தாள். There were two ladies in the same home. One lady was saved, another person was not saved. ஒருவர் ரட்சிக்கப்பட்டார், இன்னொரு ரட்சிக்கப்படல. She had a form of religion, but the power of it was not there. அவள் ஒரு பக்திக்குரிய ஒரு வேஷம் தரித்திருந்தாள், ஆனால் அதனுடைய வல்லமை செயல்படவில்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்கும்படியான தருணங்கள், வாய்ப்புகள், வேதம், பல செய்திகள், பல காரியங்கள் உனக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அதனுடைய பாதிப்புக்கு உண்மையான மாற்றத்துக்குள்ளாக வர முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், அருமையான சோர்ணேஸ்வரியே, ஆவியானோடு கூட பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய தோற்று போன ஒரு வாழ்க்கை குறித்து உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானுடைய வாழ்க்கை குறித்து செப்பனிடப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்மையாலே எப்பொழுதும் இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கின்றன. There are so many churches. இன்றைக்கு சபைகளில் விதமாக மக்களை அங்கு தாங்கள் தாமே தக்க வைத்துக் கொள்ளும்படியான பல வழிமுறைகளை செய்யாடும்படியான பல காரியங்கள் இருக்கிறது. ஆமாம், ஒருவேளை அவர்களை என்கேஜ் பண்ணி கொள்ளும்படியாக, அவர்களை தாமே அந்த இடத்துல ஊக்குவிக்கும்படியாக, அவர்களை அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து செயல்படுத்தும்படியாக, அது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வேதம் போதிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனுக்கும் உனக்கும் இடையில நெருங்கிய ஒரு தொடர்பு. A deep relationship with God. ஏலி என்ற தேவ மனிதன் பழைய ஏற்பாட்டில் இருந்தார். அவருடைய 2 பையன்கள் ஓப்னி, பினகாஸ் ஆலயத்தில் ஆசாரியர்களாக இருந்தார்கள். அந்த ஆண்டவர் அவர்களை பற்றி என்ன சொல்லுது தெரியுங்களா? வேதம் என்ன சொல்லுது? அவள் தேவனை அறியார்கள். தேவனை அவர்கள் அறியார்கள். They were the priests in the temple. ஆலயத்தில் அங்கே ஆசாரியர்களாக இருந்தார்கள். They were offering sacrifices. பலிகளை செலுத்திக் கொண்டார்கள். ஆனால் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், அவள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். அருமையான சோனேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற ஒரு உறவின் வாழ்க்கை இருக்கா? இந்த உலகத்தில் மற்ற எல்லாரை விட, உடைய கணவன், மனைவி, உடைய பிள்ளைகள் எல்லாரை விட அவர் உனக்கு நெருக்கமானவராக இருக்கிறாரா? அதுதாங்க ரட்சிப்பு. That is salvation. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பவுல் இந்த ஒப்புரவாயில் ஊழியத்தை எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒரு புறஜாதி மதத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையின் காலம் வேறு. ஆனால் இப்போ I know him personally. I know him. எனக்கு அவரை தெரியும். நான் இல்லைன்னா இங்கே வந்து இன்றைக்கி நான் பேச மாட்டேன். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் அம்மையாலே வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன்.
என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். There is an interrelationship, dear people. This is salvation. இதுதாங்க ரட்சிப்பு. இயேசு சொன்னார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். அருமையான சோதனை சோரி, உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஒரு அளவில் நீ வாழவில்லை என்றால் உடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது, விடுதலை இருக்க முடியாது. உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எல்லாவற்றை கொண்டும் பயப்படுவ, குழம்புவ, திகைப்பாய், போராடுவாய், தோற்று போன நபராகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know my sheep and I am known by my sheep. அதுதாங்க, அதனால தான் கடைசி நாளில் அநேகர் போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் அதை செய்தோமே, இதை செய்தோமே, அற்புதங்களை செய்தோமே. ஒரு நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் ஒரு வாரம் நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், ஒரு வாரம் இந்த ஆலயத்தில் பங்கு பெற்றேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன். உம்மோடு வீதியில் நான் ஊழியம் செய்தேன், உண்டேன். லூக்காவில் சொல்லுற இயேசு சொன்னார், உங்களை எனக்கு தெரியாது, உங்களை அறியேன், உங்களை அறியேன், எனக்கு உனக்கு தொடர்பில்லை. நீ ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை நீ வாழலை. You have not lived a life, really a life of relationship with me. நீ வாழலை, நீ அதை பற்றி அக்கறைப்படலை, அதை பற்றி யோசிக்கலை, அதை பற்றி நீ வருத்தப்படலை, அதை பற்றி நீ எந்த விதத்திலும் நீ ஒரு நாளும் கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ இல்லை என்பதை குறித்து நீ வேதனைப்படலை. உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது. அம்மையாலே உன் நெஞ்சை தொட்டு சொல்லு, உன் நெஞ்சை தொட்டு சொல்லு. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவார், என்ன அறிந்திருக்கேன்னா அவர் தான் எனக்கு ஜீவன், அவர் தான் எனக்கு மூச்சு, அவர் தான் என்னுடைய ஆகாரம், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு வாடுகிற ஒரு நபர். அவரை இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் இல்லாமல் என்னுடைய பயத்தின் இக்கட்டான நிலைகளில் வேறு இடத்துல எனக்கு போக எனக்கு தெரியாது. I know not Lord. அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை முறை உண்மையாலுமே ஆண்டவரை அறிந்த ஒரு வாழ்க்கையா? இதுதாங்க நற்செய்தி. This is the gospel. The power of God unto salvation is the power of God. தேவனுடைய வல்லமை. நீ இன்னும் பாவத்துக்கு அடிமை, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பல காரியங்களை நான் நசுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் பயமும் திகிலும் இருக்கிறது, வாழ்க்கையானது எனக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. ஆண்டவரே கவை இல்லையா? மாத்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்தாளே. நான் இந்த வீட்டில் வந்து தங்குகிறேன் போகிறானா, உன்னுடைய வாழ்க்கையில் என்னை அறிந்த ஒரு வாழ்க்கை இல்லை உனக்கு. அம்மையாலே மாத்தாள் ரட்சிக்கப்படலைங்க. She was not saved. அவள் என்ன சொன்னா? இயேசுவை பார்த்து அவள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை தெரிந்து கொள்ளலை, தெரிந்து கொள்ள வேண்டாத காரியத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நீ உன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிற, தெரிந்து கொள்ள வேண்டாத காரியத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆகவே தான் உன் வாழ்க்கை ஒரு தோல்வியாகவே இருக்குது. அருமையாலே உன் வாழ்க்கை ஒரு தோல்வி. அப்போ என்னுடைய வாழ்க்கையை யார் சரிப்படுத்த முடியும்? எந்த ஒரு மனிதனும் சரிப்படுத்த முடியாது, எந்த வாழ்க்கை முறையும் சரிப்படுத்த முடியாது, உன்னாலேயும் சரிப்படுத்த முடியாது. அப்போ என் வாழ்க்கையை சரிப்படுத்த முடியுமா? முடியும். யாரால? இயேசுவால, இந்த தேவனால. அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் பல முறை ஒரு வாலிபனாக ஐயோ எனக்கு விடுதலை என்று அழுத நேரங்கள் உண்டு. என்னுடைய பாவங்களை குறித்து நானே அங்கலாய்த்தேன், ஆனால் எனக்கு விடுதலை பெற வழி தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மீட்பின் வழி என்பது எனக்கு கிடைக்கும் என்று எண்ணி பார்த்ததில்லை. ஒரு நாள் அறையில் உட்கார்ந்து நான் லிட்ரலி அழுது, ஆண்டவரை இப்படியே போனால் வாழ்க்கை அழிந்து விடும், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் வாழ எனக்கு தெரியல. நான் ஒருவேளை நல்ல வழிவனாக வாழும் என்று தீர்மானங்கள் எடுத்தாலும் அது என்னால் நிறைவேற்றப்பட முடியல.
நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? அதனால என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் உண்மையாலுமே சொல்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிகப்படுத்த முடியாத என் வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும் சந்திக்காமல் இருந்தால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் எல்லாமே அறிந்து கொண்டிருப்பீர்களானா? நிச்சயமாக இவன் ஒரு மனிதனா மிருகமானு கேட்கக்கூடும். இஸ் எ மேன் ஆர் எ பீஸ்ட்? அவ்வளோ ஒரு கேவலமானேனா? வெளிப்பிரகாரமாக நல்லவனைப் போல நடித்தேன், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் எனக்கு விடுதலை இல்லை. உள்ளான வாழ்க்கை விடுதலை இல்லை என்பதை குறித்து அங்கலாய்த்தப்போ தான் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதனால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பல ஆண்டுகள் கலந்து போனாலும் இயேசு என்னை மெய்யால விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இடத்துல போகும் பொழுது பல காரியங்கள் சொல்ல முடியும். எனக்காக அவர் செய்திருக்கிறார். வாழ்க்கை நம்பிக்கை ஒரே ஒரு வழிதான். இயேசுவினிடத்தில் போய் வேதம் சொல்லுகிறது, அருமையானே, உன்னுடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர் அவர் மட்டும்தாங்க. He only can build the house. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகல் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டலைன்னா கட்டுகிறது பிரயாசம் வருதா? இன்றைக்கு மனிதர்கள் பல விதங்களை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். பல விதங்களை தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார்கள். பல விதங்களை இந்த உலகத்தினுடைய காரியங்களின் மத்தியிலே அவர்கள் ஒரு சந்தோஷமாக சமாதான வாழம் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. எந்த மனுஷங்க நான் வருத்தத்தோட வேதனையோட சஞ்சலத்தோட வாழணுன்னு விரும்புகிறவங்க இருக்க முடியுங்க? நம்ம எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம், நான் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு எதாகலும் நம்பிக்கை இருக்கா? அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவண்டை நீ வருகிறதா? கிறிஸ்துவண்டை உண்மையாக வருகிறதா? கிறிஸ்துவண்டை உன்னுடைய வாழ்க்கையில் முற்றுமாக ஒப்பு கொடுத்து வருகிறதா? பவுல் என்ற வாலிபனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய பெயர் பழைய பெயர் சவுல். அவன் ஒரு மதரீதியான விதத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கை சரியானதாக போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் உண்மையாலுமே அவன் தேவனுக்கு எதிரான ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் தன்னை குறித்து அவன் எண்ணி பார்க்கல. அவனுடைய நிலை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாத நிலை. இயேசு அவனை வழியிலே சந்திக்கிறார். தமஸ்கு என்ற இடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் கேட்ட ஒரு கேள்வி, எல்லாரும் சுற்றி இருக்கிறார்கள், பிரகாசமான ஒளி, ஆனால் எல்லாரும் அந்த இடத்தில் அவர்கள் தாமே ஒரு விதமான ஒரு சிறிய ஒரு அளவில் தொடப்பட்ட நிலை. ஆனால் இந்த மனிதனை the power of God made him to fall flat. இந்த மனிதன் தரையிலே விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. An young man, a religious man, ஒரு வாலிபன், தெய்வ பக்தியுள்ள ஒரு வாலிபன், he fell flat. தரையிலே விழுந்த பொழுது கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? Oh Lord, who are you? நீர் யார்? ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை உண்மை நான் எங்கே துக்கப்படுத்துகிறேன்? நான் என்ன விதத்தில் துக்கப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க? அதனாலே உன்னை தேவன் நேசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முறையானது சரியாக இல்லைன்னா நிச்சயமாக ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோம், அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறோம். இந்த வேதத்தில் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கான் குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமாம், இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டவர்களை ரட்சிக்கிறார் என்பது வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல். உடைய வாழ்க்கையில் நீர் கெட்டு போவதற்கு விருப்பம் இல்லை. உன்னை நேசிக்கிற ஒரு அன்புள்ள தேவனாக அவர் உன்னை கூப்பிடுகிறார். ஒரு நேசிக்கிற தேவனாக உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த அவரால் கூடும் என்பது நிமித்தமாக அவனை கூப்பிடுகிறார். யார் என்று கேட்ட பொழுது என்னை துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்?
Lord, what do you want me to do? அதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இஸ் a life of surrender. Christian life is a life of surrender. சரண்டர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. டாக்டர் இடத்துல போகும்பொழுது ஒரு புற்றுநோய் உனக்கு இருக்கிறது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், பயங்கரமான ஒரு புற்றுநோய், அது எடுக்கப்படாமல் போனால் உடைய உறுப்புகளை அது தின்றுவிடும், மற்ற உறுப்புகளில் சென்று அந்த அந்த செல்லானது அந்த உறுப்புகளை அழித்துவிடும். ஒரே ஒரு மார்க்கம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த புற்றுநோய் பகுதியை நீக்குவது தான். டாக்டர் எப்படி அதை நீக்குவீங்க? ஆமாம், உனக்கு மயக்க மருந்து கொடுத்து விடுவோம். அம்மையால் இந்த மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்சல்யூட்லி ஜீரோ, அப்சல்யூட்லி ஜீரோ, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒரு முறை அந்த மயக்க மருந்தை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு டான்சில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்போ எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. சொன்னாங்க 1 2 சொல்லு. நாங்கள் 1 2 3 4 5 அதுக்கு மேலே தெரியாது. அதுக்கு மேலே பார்த்தா நான் படிச்சிட்ருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட் வார்டில் கொண்டாந்து போட்டால் தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன நடந்தது அப்சல்யூட்லி ஒன்றுமே தெரியாது. அதனால என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற அந்த பகுதியை எடுத்து போட விரும்புகிற தேவனுடைய ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை உன் வாழ்க்கையில் நடைபெறுமானால் நிச்சயமாக you will be free from the deadly cells. உன்னை அழித்து கொண்டிருக்கும்படியான அந்த பயங்கரமான அழிவினுடைய அந்த திசுக்கள் நீ விடுவிக்கப்படுவாய். you will be hale and healthy, ஆரோக்கியமாய் வாழ்வாய். உடைய வாழ்க்கை முறையானது, உடைய வாழ்க்கையினுடைய காரியங்களானது நிச்சயமாக ஒரு அருமையான திருப்பத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும். நற்செய்தி என்பது அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதே போல செய்தி இல்லை. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எனக்கு இந்த பிரச்சனை, நிச்சயமாக நான் அதெல்லாம் எனக்கு 2 முறை ஸ்டோன் வந்திருக்குங்க. அவருடைய வேதனையை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவனை யோசிச்சிருக்கிறேன், இவங்களெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்படுறேனே. ஒரு முறை 25 பாட்டில் குளுக்கோஸ் இறக்குறாங்க, அது இறங்கவே இல்லை. தேவன் அற்புதமாக சுகப்படுத்தினார். அதனால் இவனுடைய வாழ்க்கையில் நீ வியாதிப்படும் பொழுது தான் ஒருவேளை சில நாட்கள் மாதங்கள் மாத்திரம் நீங்கள் வாழப்போகிறேன்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்ன பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை நீ பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு மட்டும். ஒரு மனிதனை சமீபத்தில் நான் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவரை புதைக்கும்படியான ஒரு காரியம், ஒரு நல்ல உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு வாலிபர், ஹைலி டேலண்டட் மேன், உங்களுக்கு அநேருக்கு தெரியும், ரொம்ப திறமையான, பல நாடுகளுக்கு சென்ற பல அறிவுள்ள ஒரு பெரிய திறமையான மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மரணத்தினுடைய சில காரங்கள் குறிக்கப்பட்ட வேளையில் 1 week or 10 days. ஆனால் அதுக்கு முன்னாலே மறிச்சிட்டார். அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக நான் அவரிடத்தில் போய் சொன்ன, தேவனோடு ஒப்புரவாங்க பிரதர், தேவனோடு ஒப்புரவாங்க. என்ன டைம் இஷ்யூ டூ ஷார்ட், அவரால் சரியாக கூட பேச முடியல. ஆனால் நான் அருகில் உட்காந்து காதோட காதான பேச வேண்டியதாக இருந்தது. ஆனால் கூட நான் அவரிடத்தில் நேரத்தை செலவழித்தேன். ஏன்னா அவருடைய ஆத்துமாவில் ஏறப்பெற்றது, அவருடைய ஆத்துமா முக்கியமானது. அதுக்கு பின்பாக செய்தி வந்து இந்த சோகர் மறித்து விட்டார், அடக்கம் பண்ண வர வேண்டும். அம்மையாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஹைலி டேலண்டட், நல்ல தாளந்து, எவ்வளோ ப்ராஸ்பரஸாக வாழ வேண்டிய ஒரு வாலிபன். அவர் பேசினாரா, அவருடைய ஆங்கில பேச்செல்லாம் ஸ்பெல் பவுண்டாக கேட்கக்கூடிய அளவில் பேச்சு திறமையுள்ளவர் தான். ஏன் அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? எவ்வளோ பேர் நல்லா தானே இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஒருவேளை அநேக சமயங்களில் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ அநேக சமயங்களில் ஒரு வியாதியாக இருக்கலாம், அது வாழ்க்கை முறையில் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம். அது ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம், ஏன் என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் இந்த காரியம்? அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையிலே
கேட்குற தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி, நற்செய்தி. இந்த நற்செய்தி கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்துவே நற்செய்தி. அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை அறிவிக்கும்படியான ஒரு காரியம். நான் எடுத்துக்கொண்ட அந்த பகுதியானது 4 குஷ்டரோகிகள், அதை நான் டச் பண்ண முடியாது. நாடு முழுவதுமாக பட்டினியினால் மரித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. ஆகாரம் இல்லை. ஆனால் இந்த 4 குஷ்டரோகிகள் ஒரு பாளையத்தில் போகும்பொழுது திரளாக சாப்பிடக்கூடிய அநேக பொருட்கள், அநேக காரியங்கள் சொன்னாங்க. இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். இட்ஸ் எ கிளாட் டைடிங். ஏன்னா பட்டணத்தில் எத்தனையோ பேர் பசி பட்டினால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சோதனேஸ்வர், இந்த மாலையில் ஐக்கன் ஒருவேளை அதை குறித்து நான் பேச முடியும். இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய இந்த உத்தரவாதம் சபைகளிலே இழக்கப்பட்டு போயிடுச்சு. சபைகளில் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியான பாரத்தோடு செயல்படுகிற காரியங்கள் அற்று போயிற்று. இந்த நற்செய்தியானது மனிதர்களை சென்றடைய வேண்டிய அந்த காரியத்தை குறித்து உத்தரவாதத்தை உணராத ஒரு காலமாக மாறிவிட்டது. ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. கோ இன்டு ஆல் தி வேர்ல்ட். நீங்கள் எந்த தேசத்தில் போய் பாருங்க, மனிதனுடைய பிரச்சனை. மேற்கத்திய நாடுகள் ஒருவேளை ஒரு காலத்தில் அமெரிக்காலாம் பரலோகம் போல் எண்ணப்பட்ட காலங்கள் இருந்து, நான் இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள். அம்மையாலே போதை மருந்துகளினால் அநேக மக்கள் வாழ்க்கை விரக்தி அடைந்து இன்றைக்கு ஏங்க தற்கொலையின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போகிறது? ஏன் அநேக வாலிபர்கள் தற்கொலையின் எண்ணிக்கை அதிகமாகிறது? சிறு குழந்தைகள் தற்கொலை குறித்து பேசுகிறார்கள். 7 வயசு 8 வயசு. காலம் கொடியதாக இருக்கிறது அருமையானே. ஆனால் இந்த நற்செய்தி உடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டுமானால் ஒன்று சொல்லு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கை. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற வரைக்குமாக அவருடைய வாழ்க்கை பேசப்படாமல் இருக்க முடியாது. இந்த நிருபங்களை எடுத்து பேசுகிறவர்கள் அவரை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. இயேசுவின் வருகை மட்டுமாக அவரை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், a life of surrender. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். மாத்தாளே இனி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். How many hours you are spending in worrying? கவலைப்பட்டு எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாய். ஆனால் உன்னால் ஜெபிக்க முடியலையே. உன்னால் ஜெபிக்க முடியல. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியல. ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படுகிறதோடு கலங்குகிறாய். அல்லது சொன்னால் தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இந்த மார்த்தாள். It can never be taken away. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அந்த மனிதனை பிரகாசித்து விட்டா, it will never go off. அந்த வெளிச்சம் மங்காது. அந்த வெளிச்சம் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கும். அந்த வெளிச்சம் வாழ்நாள் முழுவதுமாக வழிநடத்தி கொண்டுதான் இருக்கும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற மனிதனாக அவன் வாழ்வான். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள், உலகத்துக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவனுடைய வாழ்க்கையை குறித்து யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழிக்க விரும்புகிறாய்? It's so precious. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வார தேவனுடைய வார்த்தையை கேட்டு மாற்றப்படாத ஒரு இருதயத்தோடு நீ போய் கொண்டிருப்பாயானால், வார தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட உறுதியோடு கூட செல்லாமல் காணப்பட்டு கொண்டே இருப்பாயானால், இது எவ்வளவு காலம் நீடித்து கொண்டே இருக்கும் என்று எனக்கு தெரியாது. கெட்ட குமாரன் பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தவிடைத்தின் ஆசையாக இருந்தால் அது கூட கிடைக்கல. அவன் சொன்னான், அவன் புத்தி தெளிந்த போது he came to his mind. அவன் சொன்னான், என்னுடைய தகப்பன் வீட்டுக்காரர்கள் அநேக கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு, நான் ஏன் இப்படி பன்றி திங்கிற தவிட்டினால அது கூட கிடைக்காம வாழணும்? I will arise. நான் எழுந்து போன்மாலே, இந்த காலையில் உனக்கு அதுதான் தேவை. உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக
உன்னுடைய சீர்படுத்த வேண்டுமானால், உன்னுடைய குடும்பமானது கட்டப்பட வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளது என்று சொல்லி நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காலத்தை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக செயல்படுத்திருக்கு என்பதை குறித்து நீ பார்க்கும் பொழுது, அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் தேவையற்றவர்களைப் போல காணப்பட்ட காரியங்களை செய்திருந்த காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது, ஒரு சில காரியங்களை அதை கொண்டு தான் தேவன் நிறைவேற்றிருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இதிலும் உம்முடைய கரம் இருந்திருக்கிறது, இதிலும் உம்முடைய கரம் இருந்திருக்கிறது. இது ஒரு தோல்வியைப் போல காணப்பட்டாலும் தோல்வியாக அல்ல, இதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையானது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்குமானால், தேவன் சொல்லுகிறார், இதுவே வழியில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் உன்னை வழி நடத்துவார். நீ இனிமேலும் அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. பாவத்தின் அடிமையாய் நீ வாழ வேண்டிய அவசியமில்லை. விடுதலையற்ற மனிதனாய் வாழ வேண்டிய அவசியமில்லை. உடைய வாழ்க்கை அற்புதமாக மாற்றும். அம்மையாலே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுங்க. Give them the Lord, give them the gospel. You will never regret. ஒரு நாள் வருத்தப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரை கொடுக்க தவறுவாயானால் உடைய வாழ்க்கையில் அம்மையாலே நீ ஒரு காலத்தில் நீ பார்ப்பாய், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சானா ஒன்று நான் மறந்துட்டேன். விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளை போல நீ வாழ விரும்புறியா? மார்த்தாளை போல வாழ்ந்த நீ உடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிற விரும்புறியா? Would you like to be like Marthal, wasting your life all through? வாழ்க்கை முழுதுமாக வீணடிச்சுட்டு போக விரும்புறியா? அல்லது விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளை போல உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பாதத்தை தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? A life of surrender. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அல்ல, நீர் என்னை வழி நடத்தும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும். என்னுடைய வாலிப பிராயத்திலிருந்து ஒன்று சொல்ல முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். I never regret of it. It's a blessing to me. எனக்கு அது ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய விதத்தில் உடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லைன்னா அம்மையாலே உடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவது வீண், ஆண்டவரை நான் பின்பற்றுறேன்னு சொல்லுவது வீண், வேதத்தை வாசிக்கிறேங்கிறது வீண், உடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறேங்கிறது வீண். Absolutely your whole life is a waste. நித்தியத்தில் இன்னைக்கு அவரை நீ அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை. அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர் எனக்கு நல்லா தெரியும், மை சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலின் எனக்கு நல்லா தெரியும். ஸ்டாலினுக்கு என்ன தெரியாது? ஸ்டாலின் அவருக்கு என்ன தெரியாது? அதனால இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தாங்க இருக்கு. இயேசு எனக்கு தெரியும், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், இயேசுவின் வழியில் நடக்கிறேன், இயேசு தான் எல்லாம். ஆனால் இயேசுவுக்கு உன்னை தெரியலையே. ஏன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நீ வரல. யூ ஹேவ் நாட் சரண்டர்ட் யுவர் லைஃப். வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கல. யூ ஹேவ் நாட் லே டவுன் யுவர் லைஃப் ஆன் த ஆல்டர் ஆஃப் ஹிஸ் சாக்ரிஃபைஸ். அப்படியே பலிபீடத்தில் அதான் வேறு சொல்லுகிறது, ஜீவபலியை ஒப்பு கொடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. தட்ஸ் அ வைஸ் வர்ஷிப். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவா, மார்த்தாளை போல நாங்கள் வாழ்ந்து, இயேசு அதே வீட்டில் தான் இருந்தார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஐயோ அவருடைய பாதத்தை அவள் தெரிந்து கொள்ள தவறிட்ட ஆண்டவரே. She has not chosen the feet of Jesus. Yes Lord, she was talking. இயேசுவோடு பேசினா, இயேசுவோடு நடந்தா, இயேசு அவருடைய வீட்டில் இருந்தார், எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசுவின் பாதத்தை அவள் புறக்கணிச்சிட்டா. மரியாள் ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Oh Lord, it could never be taken away. ஐயோ, பிசாசு கொல்லவும் அழிக்கும் என்னுடைய சமாதானத்தை திருடுகிறான், என்னுடைய சந்தோஷத்தை திருடுகிறான், என்னுடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்தன்மை திருடுகிறான், என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா நன்மைகளை திருடுகிறான். என்னுடைய வாழ்க்கையை அவன் திருடி இருக்கிறான். ஆண்டவரே, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வந்தவன்
கர்த்தர் வீட்டை கட்டாராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர் நீர் ஒருவரே. பாவியான ஸ்திரீ தன் கண்ணீரினால உன் பாதங்களை நனைத்து, ஆண்டவரே அவ்வளோ ஒன்றும் பேசலை, ஆனால் அந்த பாதத்தை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியத்தை நிமித்தமாக இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எல்லாருக்கும் முன்பாக அவளை குறித்து சாட்சி கொடுத்தீரே. அதுதான் எங்களுக்கு வேண்டும். நம்முடைய பாதம் வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு நாங்கள் உண்மையான விதத்தில் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற அந்த காரியம்தான் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நீர் தர மாட்டீரா? அதை உங்களுடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொள்ளுகிற இந்த பாதத்தை, இந்த உலகத்தில் தெய்வக்குமாரனாக வந்து, ஆண்டவரே தெய்வக்குமார் வானத்தையும் பூமியை படைத்த தேவன், இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து வந்த பாவமறியாத பாவமான அந்த தெய்வக்குமாரனுடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொண்டு வாழுகிற அந்த கிருபை எங்களுக்கு தர மாட்டீரா? சிலுவையில் அறையுண்ட அந்த பாதத்தை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.